வணக்கம். அரவிந்த் கோட் ஃபார்ம்லேருந்து உங்கள் அரவிந்த். ஸோ காலையிலே போயர் மேல் டெலிவரி எடுக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. ஸோ இதோட ஏஜ் பார்த்திங்கன்னா ஒரு 5 மாதம் தான் ஆகுது. இப்போயே ஒரு 32 33 கிலோ இருக்குது. இவங்க லோக்கல்னால ஈஸியாக பைக்கில் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி பசங்கிட்ட சொல்லியிருந்தோம், இன்றைக்கி கடலைக்கொடியெலாம் அரைக்கலாம், ஏன்னா இனிமேல்ட்டு மழை காலம் ஆரம்பிக்க போது நமக்கு ட்ரை ஃபாடர் வந்து எப்படியுமே அரைக்க முடியாது அப்படின்னு. ஸோ அரைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம இந்த டிராக்டருக்கு வந்து ஒரு சின்னதாக இந்த பையனை வச்சு ஒரு பூஜை ஒன்று போட்டு முடிச்சாச்சு. இன்னும் 2 மாதத்துக்கு வந்து எப்படி நமக்கு வந்து மழை விட்டு விட்டு தான் பேஞ்சிட்ருக்கும். க்ரீன் ஃபாடரும் ரொம்ப கம்மியாக தான் வளரும். நம்ம போன வருஷமும் இதே மாதிரி தான் சொல்லியிருந்தோம். ஒரு 3 to 4 மாதத்துக்கு தேவையான கடலைக்கொடி, சோளத்தட்டு எல்லாமே நம்ம சாஃப் கட்டர்லேயே அரைச்சி ஸ்டோர் பண்ணிடுவோம். அப்புறம் நமக்கு வந்து கிட்டிங் சீசன் இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ ஒரு 10-15 நாளில் நமக்கு இருக்கிற ஒரு 30% ஆஃப் கோட்ஸ் வந்து இந்த பேட்சில் குட்டி போட போகுது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு ஆடு குட்டி போட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2 குட்டி போட்டிருக்கு, மேல் ஒன்று ஃபீமேல் ஒன்று. ஸோ இதோட ஆவரேஜ் வெயிட் வந்து உங்களுக்கு 3.5 ஒன்று, 3.75 ஒன்று, மேல் ஒன்று ஃபீமேல் ஒன்று, ரெண்டுமே நல்லபடியாக இருக்குது. இப்போ தேங்காய் இன்றைக்கி அறுத்து முடிச்சிருந்தாங்க. ஸோ இது வந்து நம்ம அப்படியே காய் கணக்காகவே போட்டுருவோம். ஸோ உரித்து போடுறத விட இது வேலையும் கம்மி, பட் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். புதுசாக நாம் வந்து இந்த கோட் மில்கில் செஞ்ச சோப்ஸ் எல்லாம் சேல் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோட் மில்க் சோப்பு ப்ளஸ் அதிலே குப்பை மேனி ஃப்ளேவர்ஸு, சார்கோலு, ரோஸ் பெட்டல்ஸு, ஸோ இந்தமாதிரி ஒரு 9 ஃப்ளேவர்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன ஃப்ளேவர்ஸ் வேணுமோ நம்மக்கிட்ட முன்னாடியே சொல்லுங்கள், எடுத்துக்கலாம். வீடியோ பார்த்து எல்லாருக்கும் தேங்க்யூ.